and Lala family. 3 மீன்கள் கதை. ஒரு காலத்தில் ஒரு அழகான காட்டின் நடுவே ஒரு சுத்தமான பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தில் 3 நண்பர்கள் மீன்களாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த 3 மீன்களும் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக இருந்தனர். ஆனால் அவர்களுடைய சிந்தனை விதம் மட்டும் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டது. முதல் மீன் மிகவும் புத்திசாலி. அது எப்போதும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும். ஆபத்து வருவதற்கு முன்னாடியே நாம் பாதுகாப்பா இருக்கணும் என்று நினைப்பது அதன் பழக்கம். இரண்டாவது மீன் சாதாரண புத்தி கொண்டது. சூழ்நிலைக்கு ஏற்ப யோசித்து முடிவெடுக்கும். ஆபத்து வந்த பிறகு பார்த்துக்கலாம் என்று நினைப்பது அதன் வழக்கம். மூன்றாவது மீன் சோம்பேறி மற்றும் அலட்சியமான மனப்பான்மை கொண்டது. எதுவும் நடக்காது, எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும் என்று எப்போதும் கவலை இல்லாமல் இருப்பது. ஒரு நாள் 2 மீனவர்கள் அந்த குளத்தின் அருகே வந்தார்கள். அவர்கள் குளத்தை பார்த்ததும், இந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கின்றன, நாளை வலை போட்டு பிடிக்கலாம் என்று பேசிக்கொண்டார்கள். அந்த பேச்சை புத்திசாலி முதல் மீன் கேட்டுவிட்டது. உடனே அது மற்ற 2 மீன்களிடம் சொன்னது, நண்பர்களே, இங்கிருந்து உடனே போகணும். இந்த குளம் இனி பாதுகாப்பில்லை. இன்றே நாம் ஆற்றுக்கு போக வேண்டும் என்று சொன்னது. இரண்டாவது மீன் கொஞ்சம் யோசித்து சொன்னது, இன்னும் ஒரு நாள் இருக்கு இல்லையா, நாளை பார்த்து முடிவெடுக்கலாம். மூன்றாவது மீன் சிரித்துக்கொண்டே சொன்னது, அவர்கள் நாளை வருவார்கள் என்றால் என்ன, நம்மை பிடிக்க முடியாது, இங்கேயே இருக்கலாம். முதல் மீன் அவர்களின் பேச்சை கேட்டு காலம் காத்திருக்கவில்லை. உடனே அந்த இரவே குளத்திலிருந்து அருகில் ஓடிய ஆற்றுக்குள் சென்றுவிட்டது. அடுத்த நாள் காலை மீனவர்கள் வலையுடன் வந்தார்கள். இப்போதுதான் இரண்டாவது மீனுக்கு பயம் வந்தது. இப்போ என்ன செய்வது என்று அது பதற்றமடைந்தது. அப்போது அது ஒரு யோசனை செய்தது. வலைக்குள் சிக்கியது போல் இறந்த மீன் போல நடித்து தண்ணீரின் மேல் மிதந்தது. மீனவர் ஒருவர், இது ஏற்கனவே செத்த மீன் என்று நினைத்து அதை மீண்டும் தண்ணீரில் வீசினார். அப்படியே இரண்டாவது மீனும் தப்பித்து ஆற்றுக்குள் சென்று விட்டது. ஆனால் மூன்றாவது மீன் எதையும் செய்யாமல் ஏதாவது நடக்கட்டும் என்று இருந்தது. அது வலையில் சிக்கி மீனவர்களால் பிடிக்கப்பட்டது. முதல் மீன் பாதுகாப்பாக இருந்தது. இரண்டாவது மீன் புத்திசாலித்தனமாக உயிரை காப்பாற்றியது. மூன்றாவது மீன் தன் அலட்சியத்தால் உயிரை இழந்தது. இந்த கதையிலிருந்து நாம் புத்திசாலித்தனம் உயிரை காப்பாற்றும் மற்றும் அலட்சியம் ஆபத்தானது என்றும் தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். பை பாய். ஹலோ கட்டீஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.